Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோவில் நம்ம பானெக் blouse எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் ஒரே அளவில் 2 ப்ளவுஸ் தான் நான் ஒன்றா மடக்கி போட்டிருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. இது கரை பக்கத்தை இந்த மாதிரி சைடில் கரை வர மாதிரி இப்படி 4 மடக்கி போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறையா நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ பார்த்துருப்போம். சேம் மெத்தடில் இந்த மாதிரி மடக்கி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இந்த கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் பிரியிற பக்கத்தில் இப்படி கட் பண்ணிக்கலாம். நூல் குறுக்கு போகிற மாதிரி கட் பண்ணால் கை நல்லா இருக்காது. ஸோ நூல் நேர் பக்கத்தில் இறங்குற மாதிரி இந்த மாதிரி கை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு ப்ளவுஸில் கையோட அளவு என்ன இருந்துச்சோ அது அப்படியே சேம் மெஷர்மெண்ட்டு இதில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து, அதே மாதிரி ஆம்கோல் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி சைடில் வர கிளாத்து யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளே விடுற எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு இது சரியாக இருக்கும். இது நார்மல் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான். ஸோ இந்த அளவு ப்ளவுஸ்க்கு கரெக்டாகவே இருக்குது. இப்போது 2 ப்ளவுஸ்லேயும் ஒரே அளவு கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த முன் கைக்குழி வெட்டுறது 2 ப்ளவுஸையும் ஒன்றா பிரித்து இந்த மாதிரி பிரித்து போட்டு இதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் முன் கைக்குழி வெட்டிக்கலாம். இப்போ 2 அளவு ஒரே சேம் அளவில் தான் இருக்குது. அதனால் எந்த பக்கத்தில் வேணாலும் நம்ம முன் கைக்குழி வெட்டிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற பக்கத்துலேயே முன் கைக்குழி வெட்டிடுறேன். இப்படி சென்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச் கீழே தள்ளி இதை நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி எண்டு வரைக்கும் கட் பண்ணாமல் அளவு ப்ளவுஸோட தையல் இருக்கிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி பாதியில் கட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அடுத்தது திரும்ப நம்ம இதே மாதிரி துணியை இப்படி 2ஆக பிரித்து போட்டுக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸ்லேயும் பானெக் தான் இருக்குது. இந்த பானைக்கு என்ன இருக்கோ நம்ம இதை இப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இது லைனிங் இல்லாதனால நம்ம 1.5 இன்ச்சுக்கு கீழே மடக்கி அடிக்கணும். அதாவது 1/2 இன்ச் உள்ளே போகணும். 1 இன்ச்சு பட்டையாக நம்மளுக்கு மடக்கி அடிக்கிற மாதிரி ஒரு 1.5 இன்ச் கீழே விட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸோட அளவுலேருந்து 1.5 இன்ச்சு கீழே மடக்கி அடிக்கிறதுக்காக நம்ம விடுறோம். அதோட இந்த ஷோல்டரோட அளவு, ஆம்கோலோட அளவு, எல்லா அளவையும் இதில் இருக்கிற அளவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸை கொஞ்சம் கூட சுருக்கி இல்லாமல் நல்லா நிமித்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக இப்படி போட்டோம்னா நம்ம இதையே அளவாக வச்சு வரைகிற அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கணும். இப்போது இதில் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை பக்கத்தில், அதாவது கை தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சாக விட்டுக்கலாம். அதே மாதிரி கழுத்து பக்கத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். மேக்ஸிமம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் விட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கழுத்து அப்போ தான் கரெக்டாக திரும்பும். அதுக்காக தான். இப்போ இதில் இருக்கிற அளவை இப்படியே வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவில் நம்ம ஈக்குவலாக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கும்போது இந்த பாலை நம்ம 2 சைடும் இப்போ ரவுண்ட் மாதிரி இல்லாமல் பாலை 2 கார்னரையும் நம்ம கட் பண்ணி விடுவோம். யூஸ்ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி சுடிதாரில் அந்த மாதிரி பானெக் வைக்கும்போது கட் பண்ணி விட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்படி கட் பண்ணி விடும்போது இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஈக்குவலாக அதே மாதிரியே வரைஞ்சால் அதை விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் பக்கத்தில் இந்த சைடில் ஒரு 1.5 இன்ச் சேர்த்து விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விடுற துணிக்கு இந்த மாதிரி ஆம்கோல் பக்கத்தையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கழுத்து மட்டும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அளவை திரும்பவும் நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த கழுத்தை இப்படி வரைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவும் இந்த கழுத்தும் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணலாம். இதை விட ஒரு வேளை அது பெருசாக போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். இப்போ இதுலேயே ஈக்குவலாக இருந்தால் நம்ம தைக்கும்போது இதில் மறுபடியும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போயிடும். ஏன்னா நம்ம அந்த கட் பண்ணி விடுறது தையல் போடுறதுக்கெல்லாம். ஸோ
இதில் இருக்கிற அளவை விட நம்ம ஒரு 1/4 இன்ச் குறைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் இவ்வளோ சைடில் தள்ளி போகும். அப்போ அளவு ப்ளவுஸ் விட நம்மளுக்கு கழுத்து இன்னும் அகலமாயிரும். அதனால் உள் பக்கத்தில் நம்ம 1/4 இன்ச்சை உள் பக்கமாக மார்க் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவே வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து ஓகே ஆகிடுச்சு. ஆம்கோல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கோம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து ஆம்கோல் எண்டு அந்த பக்கத்துலேயும் நம்ம 1/2 இன்ச் சேர்த்து அதை ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி இப்படி ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணி விட்டுறலாம். ஆம்கோல் கட் பண்ணுறதுக்கு இதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் தனித்தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். கை கழுத்து எல்லாமே கட் பண்ணுறது தனித்தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதனால் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போது பானிக் அதோட பேக் பீஸ் நம்மளுக்கு கட் பண்ணி முடிஞ்சாச்சு. நம்ம அடுத்ததாக ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். இப்போது நம்ம 2 மடக்கி போட்ட பக்கத்தில் தான் பேக் பீஸ் கட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை நம்ம கரை பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 மடக்கி இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கத்துலேருந்து நம்ம அதை வெட்ட வேண்டாம். அதுக்கு ரீசன் என்னென்னா நம்மளுக்கு நெக்கு வைக்கிறதுக்கு துணி அந்த பக்கத்தில் வெட்டுனா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, கரை இருக்கிற பக்கத்தில் இதில் கிராஸாக போட்டோம்னா நம்மளுக்கு துணி ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். இப்போது இப்படி இந்த மாதிரி பேக் பீஸை வச்சு இந்த அளவில் முன்னாடி பக்கத்தை வெட்டினோம்னா இது நேர் கட்டிங். உங்களுக்கு நேர் கட்டிங் எது கிராஸ் கட்டிங் எதுன்னு இதுலேயே சொல்லிடுறேன். இப்போ இந்த துணி இழுக்காது, இதுதான் நேர் கட்டிங். இப்படி இழுத்து பார்த்தா வருது பார்த்திங்களா, இதுதான் கிராஸு. அந்த கிராஸ் உங்களுக்கு டவுட் வருதுன்னா இந்த கார்னரில் இந்த கழுத்து பக்கத்தை வச்சு வெட்டினிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கிராஸ் பக்கத்துக்கு போயிடும். இப்போது இது 4ஆக பிரிஞ்சிருக்கிற இந்த பக்கத்தில் கிராஸ் வெட்டுறது தான் நம்மளுக்கு துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கார்னர் எந்த இடத்துலேருந்து இந்த பேக் பீஸோட கழுத்தோட அளவுக்கு செட் ஆகுதோ அந்த இடத்துல தள்ளி வச்சுக்கலாம். இப்போது இதில் இருக்கிற அளவு நம்மளுக்கு எது தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அளவையே மார்க் பண்ணாமையே ஃபஸ்ட்டு கட் பண்ணியே எடுத்துக்கலாம். ஆம்கோல் இதே அளவு தான். இப்போ சைடில் நம்மளுக்கு அளவு வேணும். அதே மாதிரி முன்னாடி கழுத்துக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கணும். இப்போ மற்ற அளவெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். முன்னாடி கழுத்துக்கு நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணுவோம். இப்போ முன்னாடி கழுத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் பக்கத்தில் விட்டுறலாம். பேக் பீஸோட அளவு இருக்கும், அதிலிருந்தே நம்ம 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். அதே மாதிரி முன்னாடி அதாவது ஊக்கு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஊக்கு பக்கத்தில் ஒரு டாட் வரும். அதோட கழுத்து பீஸ் ஜாயிண்ட் ஆகும், பட்டி பீஸ் ஜாயிண்ட் ஆகும். இதுக்கெல்லாம் சேர்த்து அதுக்கு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு விட்டுட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு அதாவது ஆம்கோல் பக்கம் ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணுற அந்த பக்கத்துலேயும் இதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுறலாம். அதே மாதிரி இது எந்த இடத்துல முடியுதோ அதாவது பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம் ப்ளவுஸோட முன்பக்கம் முடிகிற இடம் இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த இடத்த இந்த ஆம்கோல் பக்கத்தில் ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது இது இந்த இடம் தான். இது இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துணும். அது எதுக்குன்னா டாட் பிடிப்போம், 4வது டாட் பிடிக்கிறதுக்கு, இது அதாவது ஊக்கு பக்கத்தில் 2வது டாட் பிடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு துணியை சேர்த்தி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸில் முக்கியமான அளவு இந்த கப் ஷேப் பெரிய டாட் பிடிக்கிற இந்த இடத்துல அளவு ப்ளவுஸில் இருந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிற அந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவு வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக வேண்டி அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு அப்ராக்சிமேட்டான ரஃப்பாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது தையல் எந்த இடத்துல வரணுங்கிறதுக்கு நம்ம மறுபடியும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அதை மார்க் பண்ணோம். இப்போது இந்த அளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டோட அளவு வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 இன்ச் வருது.
அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அதுதான். நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கழுத்து பார்த்திங்கன்னா, இந்த கழுத்து வந்து ஷோல்டர்லேருந்து 6 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 2 அளவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது ஃப்ரண்ட் பக்கத்தில், அதாவது ஊக்கு பக்கத்தில் இருந்து இந்த பெரிய டாட் போடுறதுக்கு நம்மளுக்கு சைடில் ஒரு அளவு வேணும். அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறேன். இப்போ இங்கேருந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் டாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக டாட்டை நம்ம வந்து 2ஆக மடக்கணும். அந்த அளவு இப்படி கிராஸில் வரணும். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அளவு ப்ளவுஸில் இருக்கிற எல்லா அளவையும் இதில் மார்க் பண்ணிட்டேன். இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக மடக்கி இருக்கிற அளவு. இப்போது இதை ஒன்று சேர்த்தியாச்சு. இங்கேருந்து இது வந்து 3 இன்ச் இருக்குது, 3.5 இன்ச் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த டாட்க்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம மடக்கணும். மடக்கி தான் பெரிய டாட் பிடிப்போம். இந்த அளவு பார்த்திங்கன்னா இது வந்து 3 இன்ச் இருக்குது. அதாவது 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடக்கணும். 3 இன்ச் இருக்குது. இதை சைடில் ப்ளவுஸோடு வர அளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக இந்த முன் கை குழி வெட்டணும். இந்த அளவு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்ளே தள்ளி வெட்டிக்கணும். இப்போது டோட்டலாக இவ்வளோ தான் முன்னாடி பக்கத்தோட அளவு. இதெல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் 2 ப்ளவுஸோட கிளாத்தையும் ஒன்றா தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா ஒரே அளவில் 2 ப்ளவுஸ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2க்கு மேலே போட்டு கட் பண்ணால் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராது. ஏன்னா அடியில் இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு ப்ளவுஸில் வித்தியாசம் வந்துடும். அதனால் 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறது ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா இப்போ ஒரு 10, 20ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே அளவில் அந்த அளவுக்கு நம்ம தைக்க வேண்டி இருந்ததுன்னா 2 ப்ளவுஸாக போட்டு இதே அளவை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ 2 ப்ளவுஸ் போட்டு தான் நான் ஒரே அளவில் கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 2 பீஸ்க்கும் ஒரே அளவு தான். இப்போ ஃபுல்லாக முன்னாடி பக்கத்தோட கட்டிங் முடிஞ்சுது. இப்போ நம்ம டாட்டுக்கு டாட் ஃபஸ்ட்டு பெரிய டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அடையாளப்படுத்தி ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு மாதிரி குட்டியாக கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு டாட் தையல் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ண அந்த இடத்துல இந்த மாதிரி மடக்கி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஒரு டாட்டோட அளவை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டாலே போதும். மற்ற டாட்லாம் இந்த டாட்டுக்கு தையல் போட்ட உடனே மற்ற டாட்லாம் ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக் சைட்லேயும் இதே அளவு கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இன்னும் முன் கை குழி கட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு கட்டிட்டுக்கிறேன். அதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பானெக் ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.